வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். உலகத்தில் அதிகமான கணவர்களும் மனைவிகளும் கொண்ட நபர்கள் யார் யார் அப்படின்னு ஒரு பட்டியல் போன தோடிச்சு. இந்த பட்டியலில் மிசோராமை சேர்ந்த ஜியோன் சனா அப்படிங்கிறவர் தான் 39 மனைவிகளை கல்யாணம் பண்ணியிருக்காரு. 94 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காரு. உலகத்திலேயே மிகப்பெரிய குடும்பத்தை கொண்டவர் ஜியோன் சனா அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபியோடர் வாசிலேவ் அப்படிங்கிற ரஷ்யாவை சேர்ந்தவர். இவருக்கு 2 மனைவிகள் தான். ஆனால் முதல் மனைவிக்கு 69 குழந்தைகளும், ரெண்டாவது மனைவிக்கு 18 குழந்தைகளும் பிறந்திருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா முகமது பெலோ அபுபக்கர் அப்படிங்கிறவர் நைஜீரியாவை சேர்ந்தவர். இவர் 86லேருந்து 97 பெண்களை கல்யாணம் பண்ணியிருக்காரு. 133லேருந்து 138 குழந்தைகள் இவருக்கு பிறந்ததாக ஒரு தகவல் இருக்குது. அடுத்தது கிங் மஸ்வாதி 3 ஆஃப் நைஜீரியான்னு சொல்லலாம். நைஜீரியாவை சேர்ந்தவர். 15 பெண்களை திருமணம் செஞ்சுருக்காரு. 36 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காரு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம பெண்களில் பார்த்திங்கன்னா எலிசபெத் டெய்லர் 7 கல்யாணம் பண்ணியிருக்காரு. 7 ஆண்களை கல்யாணம் பண்ணியிருக்காரு. லிண்டா வோல்ஃபே அப்படிங்கிறவர் 23 ஆண்களை திருமணம் செஞ்சுருக்காரு. ஜெசா கார்பார் அப்படிங்கிற 9 ஆண்களை திருமணம் செஞ்சுருக்காரு. இதெல்லாம் நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு சட்ட ரீதியாக நடந்த திருமணங்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். சட்ட ரீதி அல்லாத திருமணங்கள், அதே மாதிரி பாலியல் தொடர்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக கூட என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுவெல்லாம் சட்ட ரீதியாக நடந்த திருமணங்களும் குழந்தைகளும் பற்றி தான் இந்த பதிவில் பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம்.